தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி இதோட செக்டார் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிலும் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி எல்லாம் எதை பொறுத்து தான் மூவ் ஆகுது? ஏதோ பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மேல போகும்னு சொல்றாங்க, நெகட்டிவ் நியூஸ் வந்தா கீழே போகுதுன்னு சொல்றாங்க. உண்மைக்குமே என்னதான் நடக்குது? எதுவும் சாஃப்ட்வேர் வச்சு பிளே பண்றாங்களா, இல்ல உண்மைக்குமே அந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து நிப்டி 50 பிளஸ் பேங்க் நிப்டில இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் விடை தேடும் வீடியோவா இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் எந்த ஆங்கிள் நம்மளோட நிப்டி மற்றும் பேங்க் நிப்டில இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நியூஸை எடுத்துட்டு வந்து டைரக்டா இண்டெக்ஸோட கம்பேர் பண்றதுனால அந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இங்க நான் இம்பாக்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், அதை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிஐ கவர்னர் சேஞ்ச் ஆகுறது, ஆர்பிஐல இருந்து எதுவும் நியூஸ் ஆச்சு அப்படின்னா நிப்டி வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஒரு சில நியூஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த நியூஸ் வந்து நிப்டியை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான நியூஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிப்டிக்கு கீழே உள்ள ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செக்டார் ரிலேட்டடா எதுவும் நியூஸ் வரும்போது நிப்டியை எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் நிப்டி 50யோட செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிப்டி 50 கீழே பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா 11 செக்டார்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஃபினான்சியல் சர்வீசஸ், ஐடி, ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல், ஃபார்மா, கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர், டெலிகாம், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மெட்டல், பவர், சர்வீசஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு 11 செக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 11 செக்டார்ல நிப்டியோட வெயிட்டேஜ் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாருங்க, பினான்சியல் சர்வீசஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 33.32%. அதாவது பினான்சியல் ரிலேட்டடா எதுவும் வந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நிப்டியை வந்து 33% வந்து அதோட இம்பாக்ட் வந்து நிப்டி 50ல இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அதே போல ஐடில பாருங்க 16.81%. அதாவது ஐடி ரிலேட்டடா எதுவும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நிப்டியை வந்து 16% வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். பாசிட்டிவ் நியூஸா இருந்தா 16% அஃபெக்ட் பண்ணும், நெகட்டிவ் நியூஸா இருந்தாலும் 16% அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே போல ஆயில் அண்ட் கேஸ்க்கு பாருங்க 16.73%, கன்சியூமர் குட், டெலிகாமுக்கு 2.08%, மெட்டலுக்கு 2.16, ஃபார்மாக்கு 4.03, ஆட்டோமொபைலுக்கு 5.79 அப்படின்னு ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் நிப்டியோட வெயிட்டேஜ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பினான்சியல் சர்வீசஸ்ல 33.3%. அதாவது பினான்சியல் ரிலேட்டடா எதுவும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா 33% வந்து அது நிப்டி அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பினான்சியல் சர்வீசஸ் ரிலேட்டடா எந்தெந்த நியூஸ் வந்து வரும், எந்தெந்த ஸ்டாக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதுல பாருங்க, டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், கோட்டக், ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ இந்த பேங்க்ல உள்ள நியூஸை வச்சுதான் அந்த பினான்சியல் சர்வீசஸ் வந்து மூவ் ஆகுது. அதாவது அந்த செக்டார். ஓகேங்களா? இப்போ இந்த பேங்க்ல உள்ள நியூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா பினான்சியல் சர்வீசஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த 33% வந்து நிப்டிக்கு வந்து பாசிட்டிவா கொடுக்கும். ஓகேங்களா? சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஐடிக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐடியை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐடில என்னென்ன கம்பெனிஸ் வந்து மேஜரா நிப்டியை வந்து வெயிட்டேஜ்ல இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் பாத்தீங்க அப்படின்னா 7.62% வந்து நிப்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். HCL டெக் பாத்தீங்க அப்படின்னா 1.82% வந்து அஃபெக்ட் பண்ணும். டிசிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 5.24% அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நிப்டியோட வெயிட்டேஜ் எவ்வளவு, ஏன்னா இது எல்லாமே நிப்டி 50 கீழே உள்ள ஸ்டாக்ஸ். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நிப்டி 50க்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நிப்டி 50 கீழே உள்ள ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. இப்ப நான் கூகுள் ஓபன் பண்ணிட்டேன். கூகுள்ல போயிட்டு நிப்டி இண்டிசஸ் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க.
நிஃப்டி இண்டிசஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதாவது niftyindices.com இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா niftyindices.com இந்த வெப்பேஜுக்குள்ள நம்ம வந்துருவோம். ஸோ இது வந்து என்எஸ்சி வெப்சைட் போல தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படிங்கறதே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க, இதுவும் ஒரு என்எஸ்சி வெப்சைட் தான். இங்க நம்ம இண்டிசஸ் செக்டார் ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸும் இந்த வெப்சைட்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பத்தி நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ நான் ஃபியூச்சர்ல மேக் பண்றேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா மேல மார்க்கெட் டேட்டா, ரெண்டாவது இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். அது மேல கர்சரை கொண்டு போங்க. கர்சர்ல கொண்டு போனோடனே பாத்தீங்க அப்படின்னா போர்டு பேஸ்டு இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 15 இருக்கும். அந்த நிஃப்டி 50 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோ ஓபன் ஆகும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 அதாவது அந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடான அனைத்து டீடைல்ஸுமே இங்க நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது நிஃப்டி 50 கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அதோட செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன், வெயிட்டேஜ் எல்லாமே நம்ம இங்க பாத்துக்கலாம். இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம இங்க உங்ககிட்ட காட்டின அந்த கிராஃப் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து 33.3%. சோ அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பினான்சியல் சர்வீசஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குற என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு ஷோ ஆகும். எஸ்கேப் கம்பெனி அப்படின்னா பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதே போல ஆயில் அண்ட் கேஸை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ்ல என்னென்ன இருக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஷோ ஆகும். இங்க பாருங்க, ரிலையன்ஸ் தான் 14.9% வந்து இதுல கொடுத்திருக்கு. அதை தவிர்த்து பிபிசிஎல், ஓஎன்ஜிசி அப்படின்னு சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ எஸ்கேப் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேக் போய்க்கலாம். சோ நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாலாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா என்எக்சி இண்டெக்ஸோகிராம் அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா போர்ட்போலியோ கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல நிஃப்டிக்கு இருக்கும். நம்ம என்னைக்கு வந்து லான்ச் டேட், நிஃப்டி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ஏப்ரல் 22, 1996. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிஃப்டியோட பேஸ் இயர் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 3, 1995. ஓகேங்களா? பேஸ் வேல்யூ வந்து 1000 அப்படிங்கறத வச்சுதான் நிஃப்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 11,900, 12,000 அரௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டீடைல்ஸா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியே கீழே இந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா செக்டார் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க அசம்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பினான்சியல் சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா 33.32 அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதனாலதான் இந்த பினான்சியல் சர்வீசஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பேங்க் ரிலேட்டட். சோ அதனாலதான் இந்த ஆர்பிஐ நியூஸ் வரும்போது எல்லாமே பேங்க் வந்து அதாவது நிஃப்டி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, நிஃப்டி வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது இந்த பிபி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இங்க கீழே பாருங்க டாப் கன்ஸ்டிடியூட்டன்ட் பை வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக், அதாவது நிஃப்டி 50 கீழே உள்ள 50 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்குக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ், அதாவது 14.90% வந்து அதோட இம்பாக்ட் வந்து நிஃப்டி 50ல இருக்கும். அதனாலதான் ரிலையன்ஸ்ல வந்து எதுவும் நியூஸ் வந்தது அப்படின்னா நிஃப்டி வந்து மேல போகுது, ரிலையன்ஸ்ல எதுவும் ஆனுவல் மீட்டிங் ஏஜிஎம் எதுவும் இருக்கு அப்படின்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவா மேல போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். அதே போல HDFC பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 9.67%. சோ இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ சேம் ட்ரெண்ட் தான் நிஃப்டி 50 வந்து ஃபாலோ பண்ணும். சோ இதே போல பேங்க் நிஃப்டிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நிஃப்டி இண்டிசஸ் அந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. மேல இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். அது மேல கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ரெண்டாவது செக்டார் இண்டிசஸ் இருக்கும். அது மேல கர்சரை வச்சு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க் அப்படின்னு இருக்கும். அந்த ரெண்டாவதா உள்ள நிஃப்டி பேங்க் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட அந்த செக்டார் அந்த இண்டிசஸோட அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது நிஃப்டி பேங்க்கு கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும். இதுல பாருங்க HDFC பேங்குக்கு தான் 26.28% அவங்க வந்து வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்குக்கு 18.7%, ஆக்சிஸ் பேங்குக்கு 14%, கோட்டாக் பேங்குக்கு 16.6%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 11.14%. ஓகேங்களா? சோ இந்த 5 ஸ்டாக்ஸ், இந்த 5 ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணா போதும். பேங்க் நிஃப்டி மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறது நீங்க ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடலாம். இந்த 5 ஸ்டாக்ஸ்
அதாவது இந்த 5மே பேங்க் ரிலேட்டட் இல்லையா, இந்த 5 ஸ்டாக்ஸ்ல எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பேங்க் நிஃப்டி மேல போகும். இந்த 5 ஸ்டாக்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட வெயிட்டேஜுக்கு ஏத்த மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணும். சோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு கீழே உள்ள செக்டார்ஸ் என்னென்ன, அந்த செக்டார்ஸ்க்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வெயிட்டேஜ் அதிகமா உள்ள செக்டார்ஸ் மற்றும் ஸ்டாக்கோட நியூஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதா இருந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் பிளஸ் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், இ-புக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.